18 முடிஞ்சால் தான் 18 கம்ப்ளீட்டடு. 17 வயசு 11 மாதம் 29 நாளாக இருந்தாலும் உன் மேலே போக்ஸ் ரிமாண்ட் பண்ணி விட்ரும். 7 வருஷமா 5 வருஷமா லவ்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு 3 வருஷம் லவ்னா கூட 15 வயசுலேருந்து லவ் ஆகுது. ஒன்று லவ் பண்ணுறது தெரியலன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம என்ன செய்யறது? பிஸ்னஸ்னால் ஃபேமிலியும் பார்க்கணும்ல. இவ்வளோ பேர் கல்வி அறிவித்து இவ்வளோ பேரை படிக்க வச்சு கடைசி அவங்க வீட்டுக்குள்ளே சரியாக படிக்கலை. எதுனா அந்த இசைக்கு பாண்டியன் வந்து பல பெண்களோட இருந்த மாதிரி புகைப்படங்கள் அதெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவரும் கையில் வச்சு காமிச்சார், நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை அவன் கெடுத்துருக்கான். வெளிநாட்டுக்கு பிள்ளை அனுப்புகிறோம் படிக்க வைக்கிறோம் அப்படின்னாக்க ஒன்று நம்ம கூட போகணும். எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைனால கூட இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் அந்த பிள்ளைய. எந்த நாட்டுக்கு போனாந்தாங்க, இன்ஸ்டா தான் உங்கள் கூடவே வருதுங்க. போக்சோவில் வந்து இப்போ தீவிரமாக லா இருக்குது. இந்த 18ங்கிறது வந்து 16 குறைக்கலாம், 16 இல்லை 17 பொண்ணுங்களை குறைக்கலாம்னு எனக்கு என்னோட பர்சனல் ஐடியா. நிறைய லவ் அஃபேரில் 17 வயசில் இழுத்து ஓடி வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் போக்சோவில் மாட்டிக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். பாளையங்கோட்டையில் வந்து அந்த பெற்றோர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் பெண்கள் வந்து காதல் திருமணம் பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயம் பண்ணுறது, கூட்டி வரதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு தந்தை வந்து ஒரு கதறி அழக்கூடிய காட்சி, அது வந்து என்னோடய குழந்தை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எல்லாருமே இன்றைக்கி அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன சார் நடந்தது? யார் மேலே சார் தவறு இருந்தது? இல்லை, தவறு சரிங்கிறது அது வந்து வேலம்மாள் கல்வி நிறுவனத்துடைய வாரிசு அந்த பொண்ணு. அதாவது பார்த்துங்க, வேலம்மாள் இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவிலே இருக்க தனியார் பள்ளிகளில் பெரிய நிறுவனம். அவங்க தான், அவங்க ஸ்கூல் இண்டஸ்ட்ரியில் அவங்க நம்பர் 1ல் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது நிறையா ஸ்கீமெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் கொடுத்துட்டு டோட்டலாக 12வது முடிச்சுட்டு நீங்கள் அந்த காசை வாங்கிட்டு போய்க்கலாம் திருப்பி. இன்னும் சொல்ல போனால் வேலம்மாள் ஒரு இடத்துல கட்டம் கட்டுறாங்கனாங்களே, அந்த ஏரியாவோட கிரவுண்ட் ரேட்டே ஏறிடுது. வேலம்மாளுக்காண்டி வீடு வாங்கிட்டு போய் சேர்ந்தவங்க இருக்காங்க, வீட்டு வாடகைக்கு போய் எடுத்தவங்களாம் இருக்காங்க. பொன்னேரியெல்லாம் எப்படி இருந்தது ஒரு காலத்தில்? நீ பொன்னேரியில் என்ன வளர்ச்சி தெரியுமா? அங்கே வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அது சுற்றி உள்ள வீடுகள்லாம் அவ்வளோ வாடகை இருக்குது. அப்போ பள்ளியோடத்தை சுற்றி இருக்கக்குள்ளேயே இவ்வளோ வேல்யூவேஷன் இருக்குன்னா, அந்த பள்ளியோடத்துக்குள்ளே அந்த பள்ளியோடத்துடைய வாரிசுக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் இருக்கும். அதுதான் இதில் எல்லா தந்தையும் கதறியது தான். தந்தையார் சாமானிய தந்தையாக இருந்தாலும் சரி, பணக்கார தந்தையாக இருந்தாலும் அப்பா தான், புள்ள தான். தான் புள்ள இதுமாரி நம்ம பேச்சை கேட்காது, இப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போகுது அப்படிங்கும்போது அந்த வருத்தம் அவரால் தாழ முடியல. அது உண்மையிலேயே அது ரொம்ப பணக்கார தந்தை அழுதுனாலன்னு இல்லை, பொதுவாக தந்தை அழுதாலே வலிக்க தானே செய்யும் எல்லாருக்கும். உதாரணத்துக்கு அந்த பொண்ணை வந்து லண்டனில் படிக்க வச்சுருக்காங்க. லண்டன்லேருந்து கொச்சின் வந்து ஃப்ளைட்டில் இறங்கி கொச்சின்லேருந்து நேராக நெல்லை பாளையங்கோட்டை போய் தன்னோட இன்ஸ்டாவில் ஒரு இசைக்கு பாண்டியனை போய் கரம் முடிக்கிறாங்க. அதுவும் 18 வயசாகி 3வது நாள் திருமணம் நடக்குது. இசைக்கு பாண்டியன் வழக்கறிஞர், அந்த சட்டத்திட்டம்லாம் அவருக்கு தெரியுது இல்லை. 18 வயசு முடிஞ்சு 3வது நாள் திருமணம். ஏன்னா அது முடி பண்ணால் தானே போக்சோவில் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. திருமணம் முடிக்கிறாரு. இவங்க எல்லாம் அங்கே போய் ஸ்டேஷனில் போய் கத்துறாங்க. சட்டப்படி அதில் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. 10% லாஃபுல்லாக எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க அந்த பையனோட இசைக்குப்பாண்டியனோட சித்தப்பா போய் அட்மிஷன் ஆகிறார் மருத்துவமனையில். அவரை இசைக்குப்பாண்டியனுக்கு வயசு 25, இந்த பொண்ணுக்கு வயசு 18 வயசு 3 நாள். இதுமாரி என்ன தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் அட்மிஷன் ஆயிருந்தார். அதெல்லாம் இவங்க சொன்னாங்க ஃபேக்குங்க, அவங்க போய் தங்கியிருக்காங்க, ஏமாத்துறதுக்காக படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க தரப்பு சொன்னது. பெண் வீட்டு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, என் பிள்ளை இருக்கிற வீடியோ வச்சு மிரட்டி இதுமாரி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு அடுக்கடுக்காக சொன்னாங்க. அதுபோல் இன்றைக்கி வேறு ஒரு வீடியோ புகைப்படங்கள்லாம் வெளியாகி சுற்றிக்கிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். எதுனா அந்த இசைக்கு பாண்டியன் வந்து பல பெண்களோட இருந்த மாதிரி புகைப்படங்கள் அதெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவரும் கையில் வச்சு காமிச்சார், நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை அவன் கெடுத்துருக்கான், அதனால் நல்ல பையனாக இருந்தால் நாங்கள் பரவாயில்ல, நல்ல பையன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சொல்லியிருந்தார், கல்யாணம் பண்ணிக்கிறவனா தான் நேராக எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியது தானே, நான் கல்யாணம் பண்ணுறேன்னு. 2 பேரும் குளத்தூர் ஜாதி, அதை முதல்ல பதிவு பண்ணிடுறேன், ஒரே கம்யூனிட்டி தான். அது அவங்களே பேட்டியில் சொல்கிறாங்க. யார்? பெண் மாப்பிள்ளை வீட்டு அந்த இசைக்கு பாண்டிய வீட்டில் சொல்கிறாங்க, நாங்களும் அவங்களுக்கு என்ன இதில் குறைஞ்சி போயிட்டோம், நாங்களும் தேவர் தான் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாங்க. படிப்பு இருக்குது, எதிர்காலம் இருக்குது, அதுக்குள்ளே அவசர திருமணங்கிறது தான் பெண் வீட்டில் நினைக்கிறது. லாஃபுல்லாக 18 வயசு ஆகிட்டா ஓட்டு போடுறோம். ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற தகுதி உனக்கு வந்துடுது, எம்பியை தேர்ந்தெடுக்கிற தகுதி வந்துடுது. அப்போ சட்டப்புக்குன்னு ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்கல்ல, அந்த வயசு அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சட்டப்படி நான் சொல்ல முடியும் வழக்கறிஞராக. அதுமாரி சென்சிட்டிவ்ங்கிறது அந்தந்த குடும்பத்தை பொறுத்தது. அது நம்ம எமோஷனலுக்கு இவ்வளோதான் ஸ்கேலாங்கிறது நமக்கு விளக்கம் சொல்ல தெரியல. இல்லை, இப்போ இந்த 18 வயசு முடிஞ்சு 3 நாளில் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ முடியணுமா சார்? முழுசாக இல்லை ஆரம்பித்தாலே போதுமா சார்? 18 வயசு முழுசாக முடியணும். முழுசாக ஆரம்பித்தாலும் அஃபென்ஸ் தான். 17+ தான் அது. 18 முடிஞ்சால் தான் 18 கம்ப்ளீட்டடு. 17 வயசு 11 மாதம் 29 நாளாக இருந்தாலும் உன் மேலே போக்சோ ரிமாண்ட் பண்ணி விட்ருவாங்க. எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆக்சுவலாக இது
7 வருஷமா 5 வருஷமா லவ்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 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 3 வருஷம் லவ்னா கூட 15 வயசுலேருந்து லவ்வாக இருந்திருக்கும். கரெக்டு தானே? அப்பயே இவங்க சுதாரித்து வழக்கு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். போக்சோ தான் அப்போ. அப்போ இவருக்கு வயசு 18 இருந்திருக்கும். இவருக்கு வயசு 25னா அதில் 5 கழிங்களேன். இவருக்கு வயசு 20 வயசாக இருந்திருக்கும். அப்போயெல்லாம் விட்டுட்டாங்க. பொண்ணு லவ் பண்ணுறது தெரியலன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம என்ன செய்கிறது? பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் ஃபேமிலியும் பார்க்கணும்ல. குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றதையும் கவனிக்கணும்ல. 24 ஹவர்ஸ் பிஸ்னஸில் இருந்தால் இப்படி ஒரு நிலையாயிட்டு இவ்வளோ பேர் கல்வி அறிவித்து இவ்வளோ பேரை படிக்க வச்சு கடைசி அவங்க வீட்டு பிள்ளை சரியாக படிக்கலை. இல்லை வெளிநாட்டுல எல்லாம் போய் வந்து எல்லாரும் இப்போ சில பேர் கருத்து சொல்கிறாங்க, வெளிநாட்டில் போய் அவர் வந்து பார்ட்டி பண்ணாங்க அது பண்ணாங்கன்னா ஒரு பேட்டியில் தவறுதல ஏதோ சொல்கிறாரு. அதுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்தா இந்த மாதிரி தான் பெண்கள் வந்து அவர் சுதந்திரமாக விட்டு அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சிலர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, அதாவது செல்லம்ங்கிறது எப்படிங்க? பிள்ளைய பிடிக்கும் அவ்வளோதான். என் பையனுக்கு நான் செல்லம் கொடுக்குறேன்னா செல்லம் இல்லை, பிள்ளைய பிடிக்கும். அது அது 2 டைப் இருக்குது நிறையால. ஒன்று வந்து சில பிள்ளைங்களை வந்து டார்ச்சர் பண்ணியே வளர்க்குறது, குட்டி 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 தலையில் கொட்டி 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 வளர்றது. சில பிள்ளைகள என் குட்டு பிள்ளை எதுவுமே தப்பு செய்யாதுன்னு சொல்லி பேசுவாங்க சில பேரண்ட்ஸ். 2 பிள்ளைங்களுமே வீணாக போயிடும். நம்ம விட்டு பிள்ளை தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஏற்றுக்கணும். எங்கள் பிள்ளை தப்பு செஞ்சுட்டாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை தப்பு செய்யலைன்னா ரைட்டில் நீங்கள் சண்டை போடணும். தப்பு செய்யலை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சும்மா நாச்சுக்குமே நீ சாரி கேட்டுற நமக்கு ஏன்டா பிரச்சனைன்னு சொல்லி வளர்த்தாலும் அந்த பிள்ளை தப்பாக வளர்ந்துடும். இல்லை எல்லாத்துக்கும் என் பிள்ளை தப்பு செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறதும் நல்ல பிள்ளையாக வளராது. குழந்தை வளர்க்குறது ஒரு பெரிய கலை தாங்க. அது நம்ம அப்பாவுக்குள்ளே தான் தெரியும், அது அதுக்கும் தெரியாது. அது பெரிய ஆற்று. அது அந்த குழந்தைங்களை வளர்க்குறது, அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம நடந்துக்கிற விதம், அது ரொம்ப முக்கியமானது. அதாவது குழந்தை பொய் சொல்லுது, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கான்னு வச்சுக்க, தம்பி சொல்கிறான் பொய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. தம்பி பொய் சொல்ல மாட்டானே, தம்பி உண்மையை தான் பேசுவான்னு சொல்லி வளர்க்கணும். யார் அது மாதிரி பேசுகிறோம்? சின்ன பிள்ளையிலே கவுடு சூதை நம்ம தாங்க சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. ஒரு சாக்லேட் இருக்குன்னா கொடுத்து சாப்பிடுன்னு எத்தனை பேரண்ட்ஸ் எத்தனை பிள்ளைங்களை சொல்லி கொடுக்குறாங்க? 4 பேர் கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னா. இந்த ஹாஸ்டலில் வளர்ந்த பசங்களை கவனிச்சிருக்கலாம் நீங்கள் கொஞ்சம்? யாராவது உங்கள்ட்ட படித்தவங்க இருக்காங்களா? ரிவைன் பண்ணி பாருங்க. இருக்காங்க. எல்லாரும் கூடயும் சேர்ந்து எல்லாரும் ஷேர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்களா? அப்படின்லாம் இல்லை, சூட்கேஸை பூட்டி வச்சு சாப்பிடுவாங்க அவங்க. அது தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா வச்சு தான் சாப்பிட்டாகணும். அது ரொம்ப கஷ்டம். அது அந்த சேர்ந்து இருக்கிற மனநிலை, குடும்ப பாசம்லாம் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துடும். பெரிய சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்காது. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போனோம்னாலே அப்போ போகிற வரைக்கும் தெரியாது, போய் அங்கே இப்போ ஒரு வாரம் இருக்கலாம் ஊட்டிலன்ட்டு போவோம். போனால் ஒரு நாள்லேயே நமக்கு வீட்டு நினப்பு வந்துடும், ஓடியாந்து விழுந்துடுச்சு. காரணம் அது வீட்டோட சென்டிமெண்ட்ஸ். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்களால வெளிநாடு போகிற வெளிநாட்டில் செட்டில் ஆகிக்குவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் எங்கள் பிள்ளை எங்கே இருக்கான்? யூஎஸில் இருக்கான். யூஎஸ்னால் உழவர் சந்தை இல்லை, யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கான். திரும்பியே வர்றதில்லை அந்த பிள்ளைங்க, அந்த நாட்டிலே இருந்துடுறாங்க. அங்கேயே கல்யாணம் முடிச்சு அங்கேயே அவ்வளோதான், அந்த நாட்டு கல்ச்சராகவே ஆகிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டு சகோதரி ஒருத்தவங்க ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஆகிட்டாங்க. இங்கே தான் கல்யாணம் முடித்தோம், எங்கள் ஊரில் தான் கல்யாணம் முடித்தோம். எங்கள் அத்தா அங்கே வேலை போனார், அங்கே உள்ள கம்பெனிக்கு. அப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. இப்போ எங்கள் அக்கா பையனை நான் தூக்கிட்டு இங்கே ஊரில் தோளில் தூக்கிட்டு வளர்த்த பிள்ளைய எனக்கு தெரியல அவனுக்கு யாருன்னு. அங்கிள் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க பேசுகிற டஃப் இங்கிலீஷ் நம்மளாலையும் பேச முடியல, தமிழே பேச வரல அவனுக்கு. அப்போ அவன் என்டையராக அவனோட கல்ச்சர் அவனோட லைஃப் ஸ்டைல் மாறிடுது இல்லை. அதுக்கு பிறகு நீ உறவுலாம் பிடிச்சி இழுக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ அவன் எங்கள் அக்கா பையனை இங்கே ஊரில் சொந்தத்தில் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டான்னா அவங்க கேட்பானா நம்ம சொல்கிறத? கேட்க மாட்டான். அதானே எதார்த்தம், ப்ராக்டிக்கல். அது தானே அந்த நாட்டுடைய கல்ச்சரே அவன் போயிடுறாங்க. அதனால வெளிநாட்டுக்கு பிள்ளைய அனுப்புகிறோம், படிக்க வைக்கிறோம் அப்படின்னாக்க ஒன்று நம்ம கூட போகணும். எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைனால கூட வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் அந்த பிள்ளைய. இங்கே வைக்கிறது தலைவலியாக இருக்குன்னு கூட அனுப்பி விட்டுருக்கலாம். காதல் விவகாரம் தெரிஞ்சு கூட அனுப்பிச்சிருக்கலாம். வெளிநாட்டு போவோம், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாறுன்னு. எந்த நாட்டுக்கு போனான்னாங்க இன்ஸ்டா தான் உங்கள் கூடவே வருதுங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாரி இன்ஸ்டா லவ் தானுங்க, கூட தான் வருது. எங்கே போனால் தான் என்ன, வீடியோ கால் பண்ணிக்க முடியும், வீடியோ கால் பேசிக்க முடியும். அதனால் அதுக்கு தீர்வாகாது. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் இவ்வளோ கல்வி நிறுவனம் வச்சுருக்காங்க, ஒரு நல்ல இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் இவங்க. இந்த அளவுக்குலாம் கதறதுல ஒன்றுமே அர்த்தம் இல்லை தம்பி. எல்லையை மீறி எல்லாம் போயிடுச்சு, கையை மீறிட்டு வெளியே தெரியாமல் வந்துடுறது தானே பெட்டர். இல்லை நிறைய பேர் சார் இப்போது சரியான வாழ்க்கையை தேர்வு செஞ்சால் பரவாயில்ல. நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்த இன்ஸ்டா முகத்துலையும் அந்த ஃபேஸ்புக்லேயும் காதல் பண்ணி நிறைய பேர் வந்து கோர்ட் வாசலில் வர்றதாக நீங்களே நிறைய கருத்துக்களை பதிவிட்டுருக்கீங்க சோசியல் மீடியாவில். இது போன்ற வந்து பெற்றவங்க பேச்சு கேட்காம இருக்கிறவங்க பிறர் கருத்து சொல்கிறாங்க, 2 மாதத்தில் வந்துடுவாங்க, 2 மாதத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்பா அம்மாவோட அருமை அப்படின்னு. இது லைஃப்
கதையோட உங்களை கனெக்ட் பண்ணி ஒரு சினிமா சொல்கிறேன். நாடோடிகள்னு ஒரு படம். சம்போ சிவசம்போ பாட்டெல்லாம் வந்து படம் பயங்கர ஹிட் ஆனிச்சு. சமுத்திரகனி எல்லோரும் சேர்த்து வச்சுருவாங்க லவ்வை. யார் ஹீரோ, அவர் பேர் என்ன, சுந்தரபாண்டி நடித்தார், சசிகுமார். காது கேட்காத மாதிரி ஒருத்தர் காது கேட்காம போய்டும். இன்னும் வசந்தன் பையன் நடிச்சிருப்பார். கடைசியாக பார்த்தா வசந்தன் பையனுக்கு அங்கேயே காலில் லாரி ஏறி ஓடிடும். அவருக்கு அடிச்சு அடியில் காது கேட்காம போயிடும். இவருக்கு இங்கே வெட்டுக்காயம் வந்து எஃப்ஐஆர் ஆகி கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியாது, ஆசைப்பட்ட மாமன் பொண்ணையும் கட்ட முடியாது. மறுபடியும் அந்த பொண்ணு லவ்வை சேர்த்து வைப்பாங்க. பார்த்தா இப்போ பிரிஞ்சு வந்துடுவாங்க. ஏன்னா நல்லா இருப்பாங்க, அதனால் நம்ம சேர்த்து வச்சோம், இப்படி பண்ணிட்டாங்களாடான்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடி போவாங்க. அதில் பிரகாஷ் தானே அந்த கேரக்டர். அவர் தான் அவங்க இப்போ ஒரிஜினல் பேர் பிரகாஷ் நினைக்கிற. அவர் பேர் ஜெயபிரகாஷ். தாடி வச்சு நல்லா ஆள் ட்ரிம்மாக இருப்பார். இடையில் நிறைய சினிமாவில் காணும். அவர் சொல்லுவார், எங்கடா வந்தீங்க, என் பொண்ணுக்கு தெரியாதா அவன் எங்கே வாழ்வான்னு, என் பொண்ணுக்கு தெரியாதா அவன் எப்படி வாழணும்னு எனக்கு தான் தெரியும். வந்துட்டால தேடி அப்பனை தேடி பெரிய இவனாட்டம் போய் சேர்த்து வைக்கிறேன்னு எல்லாரும் நிம்மதியும் போயிட்டாப்ப. உனக்கு காலு போச்சு, உனக்கு காது போச்சு, உனக்கு வாழ்க்கையே போச்சு, எல்லா நிம்மதியும் போயிட்டா. இனிமேல் நான் டைவர்ஸ் வாங்கணும், வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும், என்ன கருமண்டா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு தாண்டா பெற்றவங்க நாங்கள் லவ்னா வேண்டான்னு அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அது நான் பிற்போக்குத்தனமாக சொல்லலை, பட் அது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தெரிஞ்சதில்ல. சின்ன வயசுலேருந்து செல்வ செழிப்பாக வளர்ந்த பிள்ளைய வந்து சினிமாவில் தான் நம்பி எங்கேயாவது மண்குடிச்சியில் வாழ்கிற மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்க. ரியல் லைஃப்பில் வந்து பணம் ரொம்ப முக்கியம். அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை அதில் எதுவும் முரண்பட்ட கருத்து இருக்கா? இல்லை இல்லை, அதை ஏற்றுக்கிறேன் சார். பணம் ரொம்ப முக்கியம். ஜாதி மொழி மதம் எனக்கு இதிலெல்லாம் ஐடியாவே இல்லை. நான் பெருசாக அதை வாழ்த்தானதும் இல்லை. என்ன சொல்கிறீங்க, நம்ம ஜாதிக்காரங்க மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னா எங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது? வியாபாரம் எல்லோரும் தானே பண்ணுறாங்க, எல்லார் கடையிலேருந்து தானே வாங்கி சாப்பிட்றோம். அப்போ அந்தந்த ஜாதிக்காரங்க மட்டுமே இப்போ வியாபாரம் பண்ணணுன்னு உட்காந்துருக்க முடியாது. அதில் நம்பிக்கை இல்லை எனக்கு பெருசாக. ஆனால் பணத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பணம் இருந்தீங்கன்னா அவனை சாதி சனன்னு 10 பேர் சேர்த்துக்கிறான். பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை சேர்த்துக்க இங்கே தயாராக இல்லை. இந்த இந்த விவகாரத்தில் வந்து தந்தை வந்து அவர் பெட்டிஷன்லாம் எடுத்துகிட்டு வராரு, பெட்டிஷன் வந்து புகார் கொடுக்குறாரு, ஒரு ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வராரு, ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறார் சார். வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வந்து ஆதங்கத்தை கொட்டுறாரு. அதன் மூலிமா சட்டப்படி அவருக்கு நியாயம் கிடைக்கும்னு அவர் கிடைக்குமா சார்? நியாயம்லாம் கிடைக்காது. போலீஸ் இவங்கள தான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. யாராவது பெற்றோர் வீட்டை தான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, பெண் வீட்டாரை. சட்டம் அப்படி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்புன்னு கேட்பாங்க, கொடுத்து தான் ஆகணும். அடுத்த கட்டம் அதுதான் தம்பி. லா அதுதான், சட்டப்படி தான் இங்கே வாழ்கிறோம். சட்டப்படி வாழ்கிறோமா, இங்கே தர்மப்படி வாழ்ந்துட்டுருக்கோமா? சட்டப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆமாம். இந்த நியாயம் வெங்காயம்லாம் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கலாம். மொழி லா என்ன சொல்லுதோ அதுதானே. சட்டம் சொல்கிறது 18 வயசு நிறைஞ்சிட்டு அவ்வளோதான். ஓட்டு போடுறீங்கல்ல, வாக்காளர் ஆகிறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறீங்க, எல்லாமே 18ங்கிறது ஒரு ஸ்கேல். நான் கூட இந்த போக்சோவில் வந்து இப்போ தீவிரமாக லா இருக்குது, ரொம்ப அதி தீவிரமாக இருக்குது போக்சோ. இந்த 18ங்கிறது வந்து 16ஆக குறைக்கலாம், 16 இல்லை 17 பொண்ணுங்களை குறைக்கலாம்னு எனக்கு என்னோட பர்சனல் ஐடியா. நிறைய லவ் அஃபேரில் 17 வயசில் இழுத்து ஓடி வந்துடுறானுங்க பசங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் போக்சோவில் மாட்டிக்கிறானுங்க. பிறகு பார்த்தா அந்த கேஸ் காம்ப்ரமைஸ் தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கும் 18 வயசு ஆகிடுது, அப்புறம் காம்ப்ரமைஸ் தான் ஆகுது அந்த கேசஸ். கொஞ்சம் தளர்வு பண்ணலாமோன்றது எனக்கு ஒரு ஐடியா. ஆனால் கவர்மெண்ட் வேறு இந்த 18 வயசுன்றதை விட 18 வயசில் தேர்வு செய்கிறது சரியாக இருக்காது, ரொம்ப அதனால தான் சரியான முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சட்டப்படி வந்து 18 வயசு போதும்னு சொல்கிறாங்க. இப்போ பெண்ணின் வயது 21 வயதாக 18 ஆக்கிட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி கிடைக்குமா சார் அந்த பெண்களுக்கு? 18 வயசில் மெச்சூரிட்டி கிடையாது, 40 வயசுலேயும் மெச்சூரிட்டி இல்லைங்க. தவறான வேலைகள் நம்ம செலெக்ஷன்ஸ் எவ்வளோ தப்பாகிடுது. ஒரு பொருளை விற்றுடுறோம் அவசரப்பட்டு, பார்த்தா அந்த பொருளை திருப்பி வாங்கக்குள்ள டபுள் விலையாக சொல்கிறான். அவசரப்பட்டு ஒரு பொருளை வாங்கிடுறோம், திருப்பி விற்கவே முடியல நம்மளால் அந்த பொருளை. எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன், எல்லாம் நல்ல முடிவுகளாக எடுத்துடுறோமா? எல்லா வயசுக்கும் ஒரு பக்குவமின்மை, ஒரு அறிவிலித்தனம் இருக்க தான் செய்யுது வாழ்க்கையில். யதார்த்தம் அதுதான். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம், எனக்கு 50 வயசு ஆகுது, எனக்கு அறிவு இருக்குது. அப்படிலாம் இல்லை. வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. குற்றாலீஸ்வரன் சின்ன பிள்ளையிலே இங்கிலீஷ் கால்வாய் நீந்தினான். 8 வயசா 9 வயசா நீந்த உள்ள, மேபி 10 வயசுக்குள்ளே நீந்தினார். நம்மளோட வயசு மூத்தவர் தான், நான் படிக்கக்குள்ளே புத்தகத்தில் இருந்தது. அப்போ அவர் திறமைசாலி இல்லைன்னு சொல்லுவீங்களா? வயசு கம்மின்னு சொல்லுவீங்க, இன்மெச்சூர்னு சொல்லுவீங்களா? இல்லை. ஒரு புள்ள அப்படியே இப்போ 6ஆவதா என்னவோ படிக்குது, திருக்குறள் அப்படியே சொல்லுது, எந்த அதிகாரத்தை கேட்டாலும் சொல்லுது. எனக்கு ரொம்ப அறிவாளியாக பட்டுச்சு என் மனசில், இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னு. திருக்குறளை சொல்லிவிட்டு மற்ற எல்லாமே அதுக்கு தெரியும்னு பொருள் எடுத்துட முடியாது. ஏஃபார் ஆப்பிள்னு போய் ஆப்பிள் எடுத்தால் தான் அந்த புள்ள நல்ல அறிவாளி புள்ள. ஏஃபார் ஆப்பிள் போய் ஆரஞ்சு எடுத்து குடிச்சுன்னா அப்போ வெல் எஜுகேட்டட் கிடையாது இல்லை. ஸோ எல்லா வயதுலேயும் அறியாமல் இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் ஃபெயிலியர் இங்கே இருக்குது, லவ் மேரேஜ் சக்ஸஸ் இருக்குது. லவ் மேரேஜ் ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெயிலியர் இருக்குது. அதை நான் அடித்து சொல்லுவேன், ஏன்னா பார்க்குறோம் நீதிமன்றத்தில். அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு கம்பெனி மாரி நிறையாளர், நீ அந்த கம்பெனியில் வாழ்ந்து தான் ஆகணும். கமிட்மெண்ட் அது.
ஆனால் லவ் மேரேஜ் கமிட்மெண்ட் கிடையாது. லவ் மேரேஜ் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க கிராமத்து பழமொழி. 60 30 போக வேண்டிய இல்லை, 30 10 தான். ஆசை 30 நாள், மோகம் 10 நாள். அது ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். காதலிக்கக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து கல்யாணத்துக்கு பிறகு இருக்கான்னா இல்லை, அந்த ஆர்வம் போயிடும். இப்போ நீங்கள் பைக் வச்சுருக்கீங்களா? பல்சர் தானே வச்சுருக்கீங்க, புது வண்டி தானே வாங்கினீங்க. வாங்கினப்போ இருந்த ஆர்வம் இப்போ இருக்கா? பார்த்தேன் கீழே கிடந்தது, துடைக்காமல் கொள்ளாமல் அப்படியே வச்சுருக்கீங்க. வாங்கினப்போ இப்போ புதுசாக வச்சுருந்தீங்க. அடுத்தவங்க கேட்டால் கொடுக்க மாட்டோம், டேங்கில் கை வைக்கிற ஸ்க்ராட்ச் பண்ணுற மோதத்தால் அப்படின்னு பைக்கை வச்சுட்டு அது ஒரு மாதிரி ஆரெல்லாம் வச்சு லைட்லாம் வச்சுட்டு எல்லோரும் அப்படி தான். புதுசாக கார் எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்படியே கார் வாசம் அப்படியே மணக்கும், அப்படியே ப்ளூவில் பிளாஸ்டிக் வாசம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் அதுவே அவ்வளோதான், கடை கடன் ஆகிடும். அந்த லவ் பண்ணப்போ இருந்த ஃபீல் இவங்க யாரோ ஒருத்தவங்க எதிர்பார்த்தாங்கன்னு வச்சிங்கன்னா சிக்கலாகிடும். நீ எனக்கு 1000 கிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், 999 கிஸ்ஸிலே தூங்கிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஐயோ அந்த ஒரு கிஸ்ஸுக்கு அவதாரமாக எனக்கு 1000 கிஸ் நீ கொடு அப்படின்னா கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் காதலிச்ச பிறகு அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு அதிகமாக ஃபோன் கேட்ட வார்த்தை வயசு என்ன வர்றேங்கிறது தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன். பார்க்குறோம்ல எல்லோரும் ஃபோனில் எப்படி வயசானியில் வர்ற வை, வேலையாக இருக்க வை, எதுக்கு போன் அடிச்சு வை, சாப்பிட்லையா, சாப்பிடாமல் இருப்பாங்களா, வை 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 வை. ஏன்னா இவன் அவ்வளோ அவதி விதியில் வாழணும். தம்பி கல்யாணம் பண்ணுறது ஈஸி, வாழ்த்துறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம். கல்யாணம் பண்ணுறது நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிங்களான்னு தான் வந்தேன் உங்கள் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை கை கழுவ ஒரு மாப்பிள்ளைக்கு துண்டு எடுத்து கொடு, மாப்பிள்ளை கறி வை, எக்ஸ்ட்ரா வை. மேலாம் நடந்திருக்குமே. வடிவில் சொல்லுவாங்கல்ல, இப்போ போனஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னானுவலே எனக்கும் சொன்னானுவலேன்னு பாருல. எல்லா மரியாதையும் நடந்துச்சா? ஆனால் அந்த மரியாதை தொடர்ந்து இருக்குமானாலும் இருக்காது. நீங்கள் வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா வீட்டில் இருங்களா? ஆமாம், பொண்ணை கட்டி கொடுத்த ஒருத்தன்ட்ட வேலைக்கும் போகிறதில்ல, வெட்டிக்கும் போகிறதில்ல, அப்படி ஆகிடுது. ஒரு 6 மாதம் தெரியாது இப்போ கல்யாணம் ஆகி நகை நட்டெல்லாம் இருக்கும், அடவு வச்சுக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்புறம் குழந்தை வந்துடும். குழந்தை வந்து அப்புறம் அதை வளர்க்கணும், பால் பவுடர் வாங்கணும், பேம்பஸ் வாங்கணும், அதுக்கு மருத்துவம் பண்ணணும், சளி பூச்சிக்கு 3 தூக்கிட்டு ஓடணும் ஆஸ்பத்திரிக்கு. அப்புறம் இன்னொரு குழந்தை வந்துடும். அப்புறம் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாமல் எப்படி வாழ முடியும்? காதலில் இருக்கிற அளவுக்கு வேகம்லாம் ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி இந்த காதல் திருமணம் பண்ணுறது, வீட்டுக்கு விட்டு ஓடி போகிறதோட எண்ணிக்கையும் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மிக மிக அதிகரிச்சிருச்சு. அது மூலம் டைவர்ஸோட எண்ணிக்கையும் அங்கே அதிகரிச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்ஸ் ரேஷியோ நிறைய அதிகரிச்சிருக்கு, மறுக்கவே முடியாது. ஃபுல் ஃப்ளையில் ஆயிட்டு அரேஞ்ச் மேரேஜ்லையும் டைவர்ஸ் ரேஷியோ ஏறிட்டு தான் இருக்குது. 40-60ன்னு வச்சுங்க ரேஷியோ. 40 அரேஞ்ச் மேரேஜ் டைவர்ஸ்னால் 60% லவ் மேரேஜ் டைவர்ஸ் அதிகம் இருக்குது. காரணம் இந்த எதிர்பார்ப்புகள். அவன் நீங்கள் ஒரு வேலைக்கு இருப்பீங்க தம்பி, ஏதோ ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு அனுசரித்து தான் வாங்கணும். நான் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்ஸு, நான் யாருக்கும் இங்கே அடிமை கிடையாது, சரிதானே? நினச்சா ஆஃபீஸ் திறப்பேன், இல்லைனா போய் திறக்க மாட்டேன். என்ன விருப்பப்பட்டால் கேஸ் நடத்தலாம், இல்லைனா பேசாமல் இருப்பேன். அதில் என்ன யார் கேட்குறது இருக்கா? இந்த சோசியல் மீடியா காதெல்லாம் இப்போ இனிமேல் கட்டுப்படுத்தவே முடியாது சார். இது வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும். இன்றைக்கி ஒரு பெற்றோர் கதற மாதிரி இது போல் நிறைய விருப்பம் இல்லாத நிறைய கதறல்கள், நிறைய இதை தொடர்ந்து நிறைய ஆணர்கள் இதில் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த குடும்பங்கள் பிரிகிறது. நல்ல டிவோர்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க, ஏன்னா அதுதான் சொல்யூஷன். சொந்த பிஸ்னஸ்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு இடத்துல வேலை பார்த்தோம்னா நீங்கள் எதை திட்டு வாங்கிட்டு ஏதோ ஒன்று அனுசரித்து தானே வாழணும். அப்போ இது ஃபோன் பண்ணி கிரிஞ்சா உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னங்க எங்கே இன்றைக்கி என்ன நாள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். பைத்தியம் தானே, வீட்டில் உட்காந்துட்டு வேலை நம்ம 2 பேரும் முதல்ல பார்த்துக்கிட்ட நாள் இவங்க ஏற்று வாங்கிட்டு இருப்பான் கம்பெனியில். அறிவு இருக்கா, சோறு தானே திங்கிற, ஃபோனை வையி அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அங்கே உடனே இதாக டெம்ப்ளேட் ஆகிட்டாங்க. ஈவினிங் இவனடா திட்டமே பாவம், நம்மளை நம்பி வந்த பிள்ளையாச்சே அப்படி சொல்லிட்டு இந்த பூ அல்வா வாங்கிட்டு போய் சமாதானப்படுத்த போவான். ஆனால் அது காலையில் திட்டின மூட்லேயே தான் இருக்கும், ஃபைட்டிங் டெம்டேஷன்லேயே தான் இருக்கும். இவன் என்ன தான் பேசினாலும் சமாதானம் ஆகாது. அப்போ ஒரு வார்த்தை வந்துடும், எங்கள் அப்பாவோட இருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்குமா, எங்கள் அப்பா வீட்டில் என்னை எப்படி பார்த்துப்பாங்க. அவ்வேஷன் மீனில் அழகாக எடுத்திருப்பாங்க, மீனாவையும் கமலையும் வச்சு. ஆற்றுல பந்தலாக மல்லிகைப்பூ காகிதப்பூ அப்படின்னு அது சொல்லும். அது ஒரு சின்ன விஷயம் தான், நீங்கள் கவனிச்சிங்க. ஒரு ஃப்ரேம் தம்பி அது, ஆனால் அந்த ஒரு ஃப்ரேம் 1000 செய்தி சொன்னிச்சு. காகிதப்பூ ஆற்றுல பந்தலாக மல்லிகைப்பூன்னா வீட்டில் அவ்வளோ தொங்குது, பூந்தோட்டம். ஒரு நல்ல பூ கூட நீ வாங்கி வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணலங்கிறது தான் அந்த ஃப்ரேமோட ஆரம்பம். கவனிச்சிங்களா அந்த அவ்வேஷன் மீனில்? ஒரு விஷயமும் சொல்கிறேன். அது டிவி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. என் சம்பளமே எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு தான். கமலஹாசன் குழந்தைக்கு நிறையா
ப்ரோக்ராம்லாம் வருது, அறிவுபூர்வமான ப்ரோக்ராம் வருது அப்படின்னு. அப்போ ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். ஆஃப் பண்ணி இருக்கிறதுக்கு வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு கமல் கமெண்ட் அடிப்பார். பெத்த தாய் நான் செத்த டிவி பார்க்கக்கூடாதா? நான் எங்கள் அப்பா அது மாரி கேட்டேனா, உங்கள்கிட்ட என்ன ஃப்ரிட்ஜ் கேட்டனா, வாஷிங் மிஷின் கேட்டனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, அது லவ் மேரேஜில் ரொம்ப சிக்கல். இப்போ இது லண்டன்லேருந்து உனக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி கொச்சின் வந்து கொச்சின்லேருந்து உங்களுக்கு வர தெரியுது. அந்த அளவுக்கு உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் விலை மாதிரிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது உங்களால். இல்லை எதையுமே கண்காணிக்கலை அப்படின்றாங்க சார். இந்த விவகாரத்தில் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு ஃப்ளைட் எல்லாத்துக்குமே வீட்டில் இருந்து தான் பணம் கொடுக்கணும். அவ்வளவு பணம் கொடுத்து அவங்கள கண்டுக்காம விட்டாங்களா, கண்காணிக்காம விட்டாங்களா அப்படின்னு தான் எங்கள் எல்லாருடைய கேள்வி. வெளிநாட்டு படிக்க நினச்சிருப்பாங்க. ஒரு 1,00,000 செலவு பண்ணி வரவழைக்க முடியாது தம்பி. ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு கல்யாண மாப்பிள்ளை பல கோடிக்கு அதிபதியாக போகிறார் அவர். மருமகன் தானே, அப்படி தானே இருக்கும் கணக்கு கால்குலேஷனு. ஒருத்தவங்களுக்கு கால்குலேஷன் இருக்கும்ல. அவருக்கு பல கோடி அதில் வருமானம் இருக்க தானே செய்யுது. எவ்வளோ பெரிய இடத்துக்கு மருமகன் ஆகிறாரு. அதனால் காதல் திருமணம் சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் நான் பேச இன்றைக்கும் விரும்பலை. அது அவங்க குடும்பத்தின் பால்பட்ட விஷயம். ஆனால் கொஞ்சம் எல்லாமே வெயிட் பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தான் என்னோடய கருத்து. நன்றி சார். நன்றி.